ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டைப்ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஓகேங்களா? இப்போ ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் பார்க்கணும். ஹெட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு கால்குலேஷன், இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி NO டாட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் அப்படின்னு நம்ம ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம். சரிங்களா? நம்பர்னு ஃபுல்லாக அடிக்கணும். ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். அவார்டட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். சரிங்களா? அப்போது இதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். அதோட கவுண்டிங் 40 மைனஸ் பண்ணுறோம். வர்ற வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். 25 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். 23வது டிகிரியில் ஃபஸ்ட் ஹெட்டிங் அடிக்கிறோம். அடுத்து அவார்டட் ஸ்காலர்ஷிப். இதே மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஃபார்மேட் பிரகாரம் 65, அதோட கவுண்டிங் 20 மைனஸ் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 10ஆல் ஆட் பண்ணிடுறோம். 45 2ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 46 மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ 23வது டிகிரி 33வது டிகிரி. 23வது டிகிரியில் இந்த ஹெட்டிங்கும் 33வது டிகிரியில் இந்த ஹெட்டிங்கும் அடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கால்குலேஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பொதுவாகவே நம்மளுக்கு இங்கே இருக்க ஹெட்டிங்க்கு கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம், இதோட வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி இயர் கொடுத்துருக்கனால இங்கே YEAR 4 டிஜிட்டில் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 9 டிஜிட்டில் இருக்குது. அப்போது இது பெருசா இது பெருசா கவுண்டிங்? இது 4, இது 9 தானே பெருசு. கால்குலேஷனுக்கு இதோட கவுண்டிங்கை எடுத்துப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இதோட கவுண்டிங் எடுக்காமல் எப்போவுமே ஒரு கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இதோட கவுண்டிங் எடுத்து நம்ம பண்ணுவோம். அந்த கவுண்டிங்க்கு பதிலாக இதோட கவுண்டிங் எடுப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இதுக்கு இதை சென்டர் பண்ணி நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரே லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நமக்கு பார்த்தாலே தெரியும். சம்டைம்ஸ் கால்குலேஷன் போட்டு பார்க்குறப்ப தான் சில பேருக்கு புரியும். சரிங்களா? இது ஒரே லைனாக அடித்தா நமக்கு கால்குலேஷன் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அடிக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த கால்குலேஷன் கரெக்டாக வராது இதுக்கு நம்ம ஒரே லைனாக அடிக்கிறப்போ. சரிங்களா? லென்த் வந்து 75 டிகிரியை தாண்டிடும். சரிங்களா? அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேக்வேர்டட் கிளாஸஸ் அப்படின்னு இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கால்குலேஷன் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து தான் நம்ம கால்குலேஷன் போடுவோம். லாஸ்ட் காலமில் பார்க்கலாம், ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இது வந்து 4 டிஜிட்டில் இருக்குது. இது வந்துட்டு மேட்ரிக் அப்படிங்கிறது வந்து 6 டிஜிட்டில் 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் தான் பெருசு. அப்போது இந்த காலம்லேயே எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அந்த மேட்ரிக் அப்படிங்கிறதும் உள்ளே இருக்க வேல்யூ 6 டிஜிட். சரிங்களா? அப்போ இதுக்கான கால்குலேஷன் நம்ம எப்படி போடுவோம், ஃபார்மேட் பிரகாரம். ஸோ ரைட் சைடு மார்ஜின் என்ன, 75 மைனஸ் லாஸ்ட் காலமில் 6 தான் பெருசு. 6 கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது வந்துட்டு நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுறது தான் ஃபார்மேட் பிரகாரம். சரிங்களா? ஸோ +2 ஆட் பண்ணால் 8 வரும். மைனஸ் பண்ணுறோம் 67. அதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பார்க்கலாம். அடுத்த காலமில் PRE இந்த ஹைஃபன் 4 டிஜிட்டில் இருக்குது. மேட்ரிக் வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தோம் அப்படின்னா 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ காலமில் எது பெருசு? ஹெட்டிங் கிடையாது, வேல்யூ தான் பெருசு, 8. சரிங்களா? 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 8ங்கிறப்போ +2 ஆட் பண்ணால் 10 வரும். மைனஸ் பண்ணிக்கலாம் 57 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், இதில் போஸ்ட் அப்படிங்கிறது 4 டிஜிட், மேட்ரிக் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் தான் பெருசு. சரிங்களா? அப்போ காலமில் எது பெருசு? மேட்ரிக் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்கா, அதுதான் பெருசு. அப்போது அது கூட +2 ஆட் பண்ணால் 8 வரும். மைனஸ் பண்ணிக்கலாம் 49. அது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் இந்த காலம் பாருங்கள், PRE ஹைஃபன் 4 டிஜிட்டில் இருக்குது. மேட்ரிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 6 டிஜிட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு 6 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு. அப்போது 6 + 2 8 மைனஸ் பண்ணால் 41. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது
லைனோட வேல்யூ. சரிங்களா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த லைன் போடுவோம் இல்லையா ஸ்கேல் பென்சிலை வச்சு, அதோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். எங்கே அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த லைன் வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ லைன் வேல்யூ கூட +2 ஆட் பண்ணால் 67, +2 ஆட் பண்ணால் 69, 57 கூட +2 ஆட் பண்ணால் 59, 49 கூட +2 ஆட் பண்ணால் 51, 41 கூட +2 ஆட் பண்ணால் 43. ஸோ இதைத்தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா, இதை எடுக்க மாட்டோம், இதைத்தான் எடுப்போம், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம வந்துட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? இயர் இருக்குது. ஸோ இது வந்து 4 டிஜிட்டில் இருக்குது, இது 9 டிஜிட்டில் இருக்குது. எது பெருசு? 9 தான் பெருசு. ஸோ இதுக்கான கால்குலேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 41. சரிங்களா, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் வேல்யூ என்ன? 10. மைனஸ் பண்ணுங்க, 31 மைனஸ். இப்போ இதோட வேல்யூவை எடுக்கிறோம். இதுதான் பெருசு, 9 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 9 மைனஸ் பண்ணால் 22, 2ஆல் டிவைட் பண்ணால் 11. ஃபைனலாக என்ன பண்ணுவோம்? 10ஆல் நம்ம ஆட் பண்ணுவோம். லெஃப்ட் மார்ஜினை நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா ஃபஸ்ட்டு, அது கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ 21, 21வது டிகிரியில் இதை வந்து இந்த இயர் எல்லாமே நம்ம 21வது டிகிரியில் அடிப்போம். சரிங்களா, இதுக்கு இதை சென்டர் பண்ணணும், அதை நான் சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் என்னது? டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டில் எது பெருசு? இது 10 டிஜிட்டில் இருக்குது, இது 6 டிஜிட்டில் இருக்குது. நம்மளுக்கு அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு, 10. சரிங்களா, ஸோ இதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 காலமுக்கும் காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது. மொதல் 2 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். இது மொதல் 2 காலம் கூட வேல்யூ. சரிங்களா, இதை தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போது நம்மளுக்கு 16 வரும் இல்லையா? 16 மைனஸ் எது பெருசு? 10 தான் பெருசு. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம், 6 வரும், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், 3 வரும், ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 41. சரிங்களா, அதை ஆட் பண்ணால் 44 வரும். ஃபார்மேட் பிரகாரம் கடைசியாக +1 வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 45. 45வது டிகிரியில் நம்ம வந்துட்டு டினோட்டிஃபைடு அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கிறோம் 45. சரிங்களா, இதுக்கு இதை சென்டர் பண்ணணும், நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து இதில் பாருங்கள் பேக்வேர்டு அப்படிங்கிறது வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, கிளாஸஸ் அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? பேக்வேர்டு தான் பெருசு. அந்த 8 தான் நம்ம எடுத்துப்போம், கவுண்டிங் 8 எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது காலமுக்கும் 4வது காலமுக்கும் பொதுவாக இருக்குது. அப்போது 3வது காலம் 4வது காலமோட வேல்யூ என்ன? 18. ஸோ 18 மைனஸ் பேக்வேர்டோட கவுண்டிங் என்ன? பேக்வேர்டு அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. நம்ம அதை எடுத்துக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், அப்போ 5 வரும், ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3வது காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, இந்த ஹெட்டிங்க்கு 3வது காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா, 3வது காலமோட லைன் வேல்யூ என்ன? 57. அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 62 வரும். ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணுறோம், 63. 63வது டிகிரியில் பேக்வேர்டு அப்படிங்கிறது அடிக்கணும், கிளாஸஸ் அப்படிங்கிறத அதுக்கு சென்டர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்? கால்குலேஷன் எல்லாமே ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டினோட்டிஃபைடு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45வது டிகிரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 45. இதுக்கு இதை சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஸை செக் பண்ணிடுங்க. இது 10 டிஜிட்டில் இருக்குது, இது 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 வேல்யூவை விடணும், பின்னாடி 2 வேல்யூவை விடணும். 45 46 விட்டால் 47வது டிகிரியில் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா, அடுத்து இது வந்து 63வது டிகிரியில் பேக்வேர்டு அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிறது அடுத்த லைனில் இந்த ட்ரைப்ஸ்க்கு நேராக நம்ம அடிப்போம். சரியா, சென்டர் பண்ணணும். பேக்வேர்டுக்கு கிளாஸஸை சென்டர் பண்ணணும். அது வந்து 7 டிஜிட்டில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? 8ல் 7 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1 தான். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டுருங்க. அப்போ 64வது டிகிரியில் கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம அடிக்கிறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21வது டிகிரியில் அடிக்கிறோம். இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். சரிங்களா, இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அப்போது 4 4 8 ஹைஃபனோடு சேர்த்து 9 அப்படி தான் கவுண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். 9 இது வந்து 4, டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு 5 வருது.
முன்னாடி 3 வேல்யூவை விட்டுருங்க, பின்னாடி 2 வேல்யூவை விட்டுருங்க. அப்போ 4வது வேல்யூ எந்த டிகிரியில் வரும்? 21, 22, 23 விட்டுட்டா 24வது டிகிரியில் இயர் வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா, கிளியருங்களா? அடுத்து இப்போ மேலே இருக்கிறது பாருங்களேன், இயர் வந்து எந்த லைனுக்கு நேராக அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். சரிங்களா? ஸோ இதை மைண்டு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க லைனை விட்டுருங்க மைண்டுக்குள்ளேயே. சரிங்களா? கால்குலேட் பண்ணுங்கள். மேலே இருக்க லைன் போயிடுச்சு, ஒன்று போயிடுச்சு. கீழே இருக்க லைன் போயிடுச்சு, மேலே கீழேயும் போயிடுச்சு ஒரு லைன். அடுத்து இந்த டினோடிஃபைடு பேக்வேர்டு அப்படின்னு ஒரு லைன் அடிப்போம் இல்லையா, அந்த லைனும் இந்த மேட்ரிக் லைனையும் விட்டுறலாம். மேலே ஒன்று கீழே ஒன்று விட்டாச்சு. அடுத்து இந்த ட்ரைப்ஸும் கிளாஸஸும் ஒரே லைனில் அடிப்போம், அந்த லைனும் இந்த ப்ரீ போஸ்ட் இதெல்லாம் இருக்கலாம், இந்த லைனையும் விட்டுறலாம். கடைசியாக என்ன இருக்குது? இந்த கோடு இருக்குது. இந்த கோடுக்கு நேராக தான் இயர் வரும். கிளியராக இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த லைன் அடிப்போம், டினோட்டிஃபைடு பேக்வேர்டு அடிப்போம், அடுத்த லைன் வருவோம், ட்ரைப்ஸும் கிளாஸஸும் அடிப்போம், அதுக்கு அடுத்த லைன் வருவோம், இயரும் இந்த கோடும் போடுவோம், அதுக்கு அடுத்த லைனில் ப்ரீ போஸ்ட் இதெல்லாம் அடிப்போம், அதுக்கு அடுத்த லைனில் மேட்ரிக் 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 இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா, கிளியராக இருக்குங்களா? ஓகே, இப்போது இதெல்லாம் எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இந்த காலமில் ஃபஸ்ட்டு காலமில் எது பெருசு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு காலமில் மேட்ரிக் அப்படிங்கிறதும் உள்ளே இருக்க வேல்யூஸ் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அப்போது 43 43வது டிகிரியில் நம்ம இந்த மேட்ரிக்கும், அதாவது 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடிப்போம். 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 27,967 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அதுவும் 6 டிஜிட் தான். மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாமே 6 டிஜிட்டில் தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ 6 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் 43. ஓகேங்களா? ப்ரீ அப்படிங்கிறது 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போது இந்த 6க்கு 4 என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். 6ல் 4 போச்சுன்னா 2 டிஃப்ரென்ஸ், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றா விட்டுருங்க. 44வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். அப்போ இந்த காலம் முடிஞ்சு. அடுத்த காலம் வாங்க. அடுத்த காலமில் மேட்ரிக் அப்படிங்கிறது தான் பெருசு, 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூ வந்து 5 டிஜிட் தான். அப்போது நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 51. 51வது டிகிரியில் மேட்ரிக் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? இப்போது இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். 6லேருந்து 4 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? 2, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுறலாம். 52வது டிகிரியில் போஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து 5 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன? 6ல் 5 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1. அப்போது ஒரே ஒரு வேல்யூவை முன்னாடி விட்டுலாம், 52. இதுவும் 52. 52வது டிகிரியில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 52. மேக்ஸிமம் இது எல்லாமே 5 டிஜிட் தான். ஸோ எல்லாமே 52ல். சரிங்களா? அடிக்கிறோம். அடுத்து தேர்டு காலம் பாருங்கள். தேர்டு காலமில் நமக்கு 59. சரிங்களா? தேர்டு காலமில் இதுதான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. 59வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ, இந்த இதுவும் 8 டிஜிட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 59. இது வந்து 6. அப்போது டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுருங்க. 60வது டிகிரியில் மேட்ரிக் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து ப்ரீ அப்படிங்கிறத அடிக்கணும். 4 டிஜிட்டில் இருக்குது ஹைஃபனோட சேர்த்து. இது 8, இது 4. டிஃப்ரென்ஸ் என்ன? 4, முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுருங்க. 59 60 விட்டா 61வது டிகிரியில் PRE ப்ரீ ஹைஃபன் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? இப்போ 8 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 59. மற்ற இதெல்லாம் கம்மியாக இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டில் என்ன பண்ணுவோம்? இப்படி சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போது டிஜிட் வைஸ்ங்கிறப்போ இந்த 0க்கு நேராக தானே 7 வரும். சரிங்களா? அப்போ 59 60 61. 61வது டிகிரியில் இதெல்லாம் அடிப்போம். இது எத்தனை கவுண்டிங்கில் இருக்குது? 1 2 3 4 5 6 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம 61ல் தான் அடிக்கிறோம். மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாமே 6 டிஜிட், அதெல்லாம் 61வது டிகிரி. ஸோ லாஸ்ட் காலமில் நம்மளுக்கு என்னது? 69. சரிங்களா? ஸோ லாஸ்ட் காலமில் நம்மளுக்கு எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்கும் 6 டிஜிட் தான், உள்ளே இருக்க வேல்யூஸும் 6 டிஜிட் தான். அப்போ 69வது டிகிரியில் 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே அடிச்சிடுறோம். ஸோ இந்த காலமில் எல்லாமே மேக்ஸிமம் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அதெல்லாம் வந்து 69ல் அடிக்கிறோம். இதை வந்து சென்டர் பண்ணணும். 6ல் 4 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும் இல்லையா? 6ல் 4 போச்சுன்னா 2, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுடலாம். 70வது டிகிரியில் போஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த வேல்யூஸ் இங்கே வந்துட்டு இங்கே வரணும். ஸ்டெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூவை அப்படியே அடிக்கணும். 2,122 அப்படிங்கிறத அப்படியே அடிக்கணும்.
எல்சினா எதை எல்சி பண்ண சொல்லியிருக்காங்க? இயர் அப்படிங்கிறத எல்சி பண்ண சொல்கிறாங்க. அந்த இயரில் இஏஆர் மட்டும்தான் ஒய் கேபிட்டல் லெட்டரில் வரணும். இஏஆர் மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 3 லெட்டர் மட்டும் நம்ம லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டரில் அடிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே 6 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரும் 9க்கு பதிலாக. ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. 1970 71 இந்த ஹோல் ரோவும் மேலே வரும். இந்த ஹோல் ரோ 1971 72 இந்த மொத்த ரோவும் அப்படியே கீழே வந்துடும். ட்ரான்ஸ்லேட். டீனா டெலீட். எதை டெலீட் பண்ண சொல்கிறாங்க? 3 டெலீட் பண்ண சொல்லிடுறாங்க. 46 அப்படிங்கிறது இங்கே வரும். அப்போது 72, 46, 3 அப்படிங்கிற வேல்யூ வரும். ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ் ட்ரான்ஸ்லேட். ஸோ இது அப்படியே மேலே வரும், இது அப்படியே கீழே வரும். 3537ங்கிறது மேலே வரும், 6541ங்கிறது கீழே வரும். இது 89,068ங்கிறது இங்கே வரும், 63,621 அப்படிங்கிறது இங்கே வரும். ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 3க்கு பதிலாக 7 வரும். சரிங்களா? ஓகே. அடுத்து இது எல்லாமே பார்த்துட்டோம், கால்குலேஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எப்பவும் போல இருக்கிறது தான். தி ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கலெக்டட் த்ரோ. சரிங்களா? டிஹெச்ஆர்ஓ டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா? த்ரோ அப்படின்னு நம்ம ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும். டிஹெச்ஆர்ஓயூஜிஹெச் அப்படின்னு த்ரோ அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக அடிக்கணும். ஸ்லாஷ்னா என்ன அர்த்தம்? டிஹெச்இ தின்னு அடிக்கணும். ஸ்கூல்ஸ் அண்ட் தி அப்ளிகேஷன்ஸ் சென்ட் த்ரோ எகெயின் த்ரோ. சரிங்களா? இப்படி ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட்டோ ஹைஃபனோ எதுவுமே வைக்கக்கூடாது இந்த இடத்துல. சரிங்களா? அது மறந்துடாதீங்க. தேர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ் டாட் கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்லாஷ் 2 கோடு மாதிரி கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என்பி. என்பினா என்ன? நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ இது நம்ம வந்துட்டு டபுள் டிக் விட்டு அடுத்த பேராகிராஃபாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைன் 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். த டிடினா என்ன அர்த்தம்? டிடி டாட் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இடிஎன் அப்படின்னா என்னது? அதுவும் டாட் ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. எஜுகேஷன். டிஇபிடி டாட்டில் இருக்குது, டிபார்ட்மெண்ட். ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டிஐ அப்படிங்கிறது வந்துட்டு வரும். தோடில் டிஐ அப்படிங்கிறது வரும். அண்டு சாங்ஷன்டு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது டாட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஸ்பேஸ் விட்டு தி ஸ்காலர்ஷிப்ஸ் அவார்டட் த்ரூ தி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 4 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஷின் நம்பரை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.